வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து ஸ்ரீலங்கா போறோம். ஆமா, அப்பதான் நான் சொல்றேன். ஒரு ஜானி இருக்கப்போ. ஆமா, கண்டிப்பா. எல்லோருக்கும் காலை வணக்கம். அன்புடன் வணக்கம். காலை வணக்கம் இல்ல மாலை வணக்கம். வீடியோ நைட்ல போடுறோம். அது எப்படி காலை ஆகும்? இரவு வணக்கம். இப்போ வந்து நம்ம குறிப்பிட்டா வந்து எல்லாருக்கும் வணக்கம் மட்டும் போடு. 1 2 3 எல்லோருக்கும் வணக்கம். அன்புடன் ஏதோ மறந்த தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. எல்லோருக்கும் அன்புடன் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா யாழ்ப்பாணம் இலங்கை சிக்கன் கறி. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கே போறோம். ஆமா, அப்ப ஜாலி தான். வெரி குட். நான் போனதே இல்ல. போறோம். நம்ம ஸ்ரீலங்கா போறோம். கண்டிப்பா. சாக்கிங் முக்கியமா கொடுக்கவே இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? இலங்கைக்கு போய் யாழ்ப்பாணம் சிக்கன் கறி செய்ய போகிறோம். அப்பனா நான் ரொம்ப ஷாக் பண்ணிடுவேன், மறந்துட்டோம். இலங்கைக்கு அப்படி நாங்க ஷாக் ஆகணும். ஸ்கிரிப்ட் நம்ம பேசுதானே ஸ்கிரிப்ட். சரி, அத தீ வச்சு கொளுத்துங்க. அந்த பேப்பரை உட்காந்து எழுது கொளுத்துங்க. நீ சொன்னா நான் எழுதுனேன். அப்புறம் என்னத்துக்கு நான் மூலமா என்னை போட்டு 12 மணி வரை எந்திரி எழுது என் உயிரெல்லாம் வாங்கினேன். மாவனை இப்ப நீ தூங்க விடல கொலகாரன் ஆயிடுவேன். இனிமே நம்ம பண்றதுதான். இன்னைக்கு ஏன் நம்ம கீழே உட்காந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா இசை விருந்தும் உண்டு. என்ன இசை விருந்துன்னு கேக்குறீங்கன்னா, தம்பிக்கு வந்து நிறைய வந்து ஸ்கில் இருக்கு. ஓகே, அந்த கூட லைட்டா ஒரு ஆரம்பமே அமர்கலமா இது பண்ணு. ஒரு ஸ்டெப் ஒரு இது போட்டு உள்ள நீ ஏதாவது பாட்டு போட அடிக்க. பாட்டுலாம் பண்ண காப்பிரைட்ஸ் ஆகும். அதை சொல்லிடாதீங்க, அப்புறம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துரும். சரி, ஓகே. அப்ப நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சரி, வேணாம். இப்ப மேல அடிக்க வந்திருக்கோம். அடுத்து அப்படி வாரம் வச்சுக்கிறோம். தேவங்க போது எடுத்துக்கிறோம். சரி, கைட்டு வச்சு. ஏன் நீ போட்டுக்க, உனக்கு நல்லா இருக்கு, போட்டுக்க. சரி, போட்டுக்கவா? போட்டுக்க. ஒரு ஆரம்பிச்சிட்டானு தெரியல. அவ்வளவுதான். அப்புறம் ஏன் முடியல, என் கை வச்சுட்டு அங்கேயா சமைக்கிறீங்கன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா, தண்டனை எனக்கு தானே எப்பவுமே. ஆமா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். இந்த யாழ்ப்பாணம் சிக்கன் கறிக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஊத்தணும்னா ஆயிலுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். தொட்டுக்க முட்டுங்கடா. நல்லா வரணும். ஓகே, அடுப்பை பற்ற வைத்தவுடன் ஆயிலை ஊற்ற வேண்டும். ஆயில் 200 தானே? 200 கிராம். கிராம் இல்ல. ஓ கடவுளே, கிராம்னு போட்டு ராவு முதல்ல நெஞ்சுதான் அடிச்சு சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. 200 ml ஆயில் ஊத்துங்க. 200 ml ஆயில். நான் ஓடி வரேன். எந்திரிச்சு எத்தனை வாட்டி தான்? சரி, இந்த ஒரு வாட்டி வச்சுட்டு அடுத்து அவனாச்சு. இந்த பக்கம் வா. அவனை பத்தி தெரியும்ல. சரி, ஆமா. ஆயிலை ஊற்றவுடன் சூடாகணும். ஆயில் எப்பவுமே வந்து ஆயில் வந்து சூடாகணும். கருவேப்பிலை 5 கிராம் கருவேப்பிலை போடுறோம். சரி, ஓகே. என்னடா இவன் கொளுத்திடுவான் அன்னைக்கு. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேக்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறோம்? சரி, அடுத்து என்ன? கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் 10 கிராம் பூண்டு. பூண்டு வேற என்ன கலர் இருக்கும்? பூண்டு பச்சை கலரு, சிவப்பு கலரு அப்பெல்லாம் இருக்காது, வெள்ளை கலர் தான் இருக்கும். அப்புறம் வெள்ளை பூண்டுன்றான். அது நேம் அதுதான். வெள்ளை பூண்டு போடுறாங்க. 10 கிராம். உங்களுக்கு சட்டி தெரியுது, எட்டி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்க. நீ குள்ளம். அது இன்னும் இந்த பொருட்கள்லாம் போட மேல வரும், அப்ப தெரியும். ஆமா, இப்போ வந்து கீழே அடியில இருக்கும். தண்ணி ஊத்துற பிறகு எனக்கு தெரியும் போல. ஓகே, அடுத்து வந்து பச்சை மிளகாய் 5 பீஸ் பச்சை மிளகாய் 2000 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம். நம்மளுடைய உயிர் நாடியே இதுதான். வெங்காயம் இல்லைன்னா எந்த சமையலுமே நம்ம பண்ண முடியாது. அப்படிலாம் இல்ல, நிறைய சமையல் செய்யலாம். இருந்தாலும் நமக்கு இதான் முக்கியம். சரி, திட்டாதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.
ஆஃப் பண்ணிட்டியா? வச்சாலே அதிரடியே தான் பற்ற வைக்கிறான். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர். வெட்டிய வெங்காயம் 400 கிராம். எம்எல் கிராமா? எம்எல் வந்து இது லிட்டர். ஆயில் வந்து லிட்டர்னா இது. ஆமா இது எம்எல் கிராமையும் போட்டு என்னை குழப்பி மெண்டல் ஆக்கிதான் நினைக்கிறேன். 400 கிராம் வெங்காயம், நறுக்கிய வெங்காயம், உரித்த வெங்காயம். கரண்டி எடுத்துருவா. கரண்டி இல்ல, கரண்டி இருக்காது. போ கரண்டி எடுத்துருவா. ஏண்டா எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது கரண்டி வைக்கணும் தெரியாதா? எடுத்து மறந்துட்டேன். அவன் நீ தான் அங்க நின்று அதை ஒண்ணு பண்ணுங்க, இங்க டேபிள்ல துணி எடுத்து போடுங்க, அதை கொண்டு போய் போடுங்க, இதைத்தான் பார்க்க வந்து விட்டது கரண்டி. இந்த கரண்டி வாங்கிய அடிய பாருங்களேன். ஒரு மாசத்துக்கு 4 ஜாமான் கொடுக்கிறாரு. நன்றாக வதக்கவும். வதக்குற வரைக்கும் நம்ம ஒரு இது கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாமா? எடு. அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டடா டேய். செக் பண்ணி தான் நல்ல இதா போடுனா. என்ன பாட்டு போறது உனக்கு பிடிச்சது? கானா பாட்டு போடுங்க. கானானா என்ன கானா போறது? எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாதா? சும்மா ஏதாவது எடுத்து விடுங்க. நான் வந்து எப்படின்னா இந்த கானா பாட்டு இதெல்லாம் இல்ல, நான் வந்து இந்த மெலடியா வரும்ல, மெலடி, அந்த இடைப்பட்ட ஒரு சங்கீதமா அந்த இழுத்து பாடுறது, அந்த சுவையோ அந்த சுதியோட பாடுறது, கலைநயத்தோட பாடுறது தான் எனக்கு பிடிக்கும். அது ஒன்னு எடுத்து விடுங்க. ஏதாவது இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பெஞ்சில, அட எங்க போய் கொஞ்சில, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டையடா, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டையடா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, என் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி, இப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடஞ்சிடாம பாக்குறவர் கில்லாடி, என் அக்கா பொண்ணு அடல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சில, அட இங்க போய் கொஞ்சில, டாவு டாவு டாவுடா டாவு லாட்டி டையடா, வெங்காயம் தான் கறிடுச்சுடா, வேலைதான் முடிஞ்சிருச்சுடா. எனக்கு தெரியுது கொஞ்சம் இடுப்பு தான் வலிக்குது. எப்படியா? சிறப்பு, மிக சிறப்பு. அண்ணா ஆக்சுவலா சிங்கர்ரா, தப்பி தவிர செஃப் ஆயிட்டான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நடனத்தையும் பாட்டையும் சேர்ந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆயிருக்கும். பாட்டு படிச்சுக்கிட்டே அப்படின்னு இறங்கி இருப்பேன். அதெல்லாம் வலிக்குது சுபாஷ். அது மரியாதை, உணவுக்கு மரியாதை, உணவுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. இப்ப கேட்பாங்க நீங்க எல்லாம் மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு. முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாங்க வாங்க முருகா உட்காரு. எங்க எதுக்கு மாலை போட்டிருக்க? முருகருக்கா? ஆமா. என்ன வேண்டி போட்டிருக்க? 30 நாள் ஒழுங்கா இருக்கணும். நீ வதக்கு, நான் பேசுறேன் அவன்கிட்ட. முருகனுக்கு மாலை போட்டிருக்க, ஒரு பாட்டு முருகன் பாட்டு பாடு. ஒரு முருகன் மாலை தர நல்ல பாட்டா பாடுறா. படி ராஜா. முருகர் பாட்டு கண்டிப்பா பாடி ஆகணும். நல்ல பாட்டா பாடி. பாட தெரியாதா? மாலை போட்டு வாயில இருந்து ஒரு பாட்டா வரணும். பாட தெரியாதா? பாட தெரியாதா? இல்ல விடு. ஒண்ணு இல்ல, விடு. என்னன்னு பாப்போமா? விடு. மாலை பயலுகடா. மாலை போட்டிருக்காரு. இது காட்டாத. மாலை போட்டிருக்காரு. உணவு பொருள் வச்சிருக்காரு. வேற எதுவும் கிடையாது. அப்பப்பைக்கு வந்து உணவு வந்து அவருக்கு வந்து இது முருகர் இப்பவுமே வந்து கொஞ்சம் கிஸ்ஸா கொஞ்சம் இதுவா இருக்கிறதுக்காக கொஞ்சம் அப்பப்ப எடுத்து பாருன்னு நினைக்கிறேன். கேமராமேனே குலுங்கி சிரிச்சு அந்த கேமராவே கலக்கலன்னு ஆடுதுடா. இந்த வச்சுக்க பத்திரமா அளவாரு. இப்படி வரும் பாட்டு உனக்கு, எப்படி வரும் பாட்டு? அதான் சுதில இருக்கானா? எப்படி ஆறுபடை வேல் முருகா வா வா வா, அப்பனுக்கு பாக்கியானே வா வா வா, சுட்ட பழம் தந்தவனே வா வா வா, சூரனையே வென்றவனே வா வா வா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முதல்வனுக்கு அரோகரா. அந்த அரோகராவாது சொல்றியா நீ? அது சரி, நீ எதுக்காக மாலை போட்டிருக்க? சிங்கப்பூர் முருகனா? ஆமா. என்ன பண்ண போற நீ? அங்க போய் அன்னைக்கு வேண்டிட்டு வர போறேன். அன்னைக்காக என்ன வேண்ட போற? அழகு குத்த போறேன். நல்லபடியா நம்ம கடை வந்து இன்னும் டெவலப் ஆகணும்னு சொல்லி மாலை போடுறாங்க. அது ஒண்ணு நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க எல்லாம் வாங்கி கொடுக்க.
நல்லா நல்ல விஷயமா நல்லா இருக்கணும்னா புரியல. அதை வச்சா நீ இன்னும் நல்லா இருப்ப. நல்லா இருக்கு. எதை வச்சா பைக்ல வச்சதா அது அது கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டாதான் சரி. கிடையாது. இவனுக்கு தானே இவனுக்கு தானே எனக்கு சரி. இருக்கக்கூடிய ஆளுதான். சரி நான் ஒத்துக்கிறேன், நான் போறதுண்டு. மாலை போட்டிருக்கேன், அது உனக்கு அறிவு வேணாமா? அது ஒரு புனிதமான முருகருக்கு மாலை போட்டு கொண்டா அவன் போயில கொண்டு என் பைக்ல வச்சேன், முருகர் நல்லா பாத்துட்டா சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். ஆமா தண்டு போனா அப்ப ஒண்ணு தெரியல. முருகா முருகா மன்னிப்பு கேள்றா, முருகா மன்னிச்சிரு முருகா. உங்களை போய் தப்பா நினைச்சிருப்பேன், இந்த கடவுளை போய் தப்பா நினைச்சிருப்பே. உன்ன மாதிரி ஆளாலதான் சாமிகள்லாம் எல்லாம் இதாகுது. இந்த வெங்காயமும் வதக்க மாட்டுது. எந்த கடையில வாங்கிக்க அந்த வெங்காயத்தை? இது இவ்வளவு நேரம் வெங்காயத்தானே போராட்டம் அன்னைக்கு அந்த பருப்பு மாதிரி. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? ஆமா, இன்னைக்கு இந்த வெங்காயம் வந்து இப்பதான் முட்டை இப்பதான் வந்துச்சு. எங்க போறா? அவன் வேலை இருக்கான், ஸ்டோர் எடுக்கணுமா? ஜாமான் வந்திருக்கா? எனி டைம் வேலை மட்டும் தாண்டா. பிள்ளைக்கு வேலை தான் இருக்கு, நேரம் வேலை தான். இந்த வீடியோ முடிஞ்சுதா நேரா போய் சாப்பிட்டுட்டு படுத்துருவீங்கல்ல. ஆனா அப்படி கிடையாது. முருகர் வந்து எனி டைம் வேலை. அந்த முருகருக்கு வேலை, இந்த வேலை. முத்துக்குமரா பாடுறா, அந்த மூஞ்ச பாடுறா, அந்த மூஞ்ச பாடுறா, முகத்தை பாருடா. முழிக்கணும். எத்தனை நாள் லீவு கேட்டிருக்க? 5 நாள் லீவா? சரி சரி சரி. இங்க ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க போக வேண்டியது. கோயிலுக்கு ஆக்சுவலா தம்பி பாரு, ஊரு பக்கத்து ஊரு தான் கோயிலுக்கு. என்ன ஊரு? திருச்செந்தூர் போற ஒரு நாள்ல போயிட்டு வந்தோம். அந்த 4 நாள் வந்து அந்த 4 நாளுமே 4 நாளா இருக்கணும். அதுக்காக தான் அவர் வந்து 5 நாள் லீவ் போட்டுக்காரு. ஆனா பாத யாத்திரையில வர போறியா? வாங்க, நம்ம மேனேஜர் வாங்க 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 வாங்க. இவரு தான் நம்ம கடையோட வந்து மேனேஜர். கீழே உட்காருங்க கொஞ்சம். இந்த பக்கமா தெரியுமா? புது பண்ட கைப்பிடிச்சு உட்காருங்க. அவ்வளவுதான் நம்ம கடையோட மேனேஜர். இப்ப ஆக்சுவலா எதுக்காக வந்திருக்காருன்னா, இவர் வந்தாலே ஏதோ பிரச்சனையோட தான். ஆமா, அவன் அது பண்ணல உள்ள வந்து கிளாஸ் துடைக்க மாட்டானுங்க, குப்பையை எடுக்க மாட்டானுங்க, பழத்தை கொட்டி கீழே வச்சிருக்கானுங்க, சாப்பாடை கொட்டுறானுங்க. கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இவனுடைய வாழ்க்கை. வரும்போதெல்லாம் வினையோட தான் வருவான். இவன் வந்தாலே நம்ம ஓடிடணும். என்ன பிரச்சனை இல்ல சுவாப்னா சொல்லி வெங்கட்ட போய் ஏதோ சொல்ல வந்திருக்கா என்னன்னு சொல்லு. கடைக்கு துணையா இருப்பான்னு பார்த்தா ஒரு வினையா தான் இருக்கிற. இப்ப என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கானா, இவங்களுடைய மச்சானோட மாமா வந்திருக்காரு. அதுக்கு வந்து இப்ப பர்சன்டேஜ் கேட்க வந்து 2 டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. கொடுத்துக்கு போ, எம்ஆர்ஆ சொல்ற மாதிரி கொடுத்துக்கு போ. நீ எங்க போற? வேலை இருக்கான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. முருகர் கையில ஏதாவது போட்டுமா? அடுத்தது என்ன பண்ணும்? அடுத்து தக்காளி முருகா முத்துக்குமரா தக்காளியே போடுங்க. முருகா முத்துக்குமரா 300 கிராம் தக்காளி போடு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி முத்துக்குமரா 300 கிராம் தக்காளி, அவ்வளவுதான் போதும். தட்டை எடுத்துட்டு போ, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வாஷிங்ல போட்டுட்டு நிம்மதியா போங்க. முருகன் நமக்கு இப்பவுமே வேணும். போயிட்டு அந்த ஸ்டோர் ரூமா அடிக்க வச்சு அடிக்கை கல்ல 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 தான் கல்ல 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 தான். யாழ்ப்பாணம் கோழிக்கறி, யாழ்ப்பாணம் சிக்கன் கறி. தமிழே வரலையே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்டா? சும்மா சொன்ன ஒரு வீடியோக்காக. அப்புறம் அவனை அசிசமா கேட்பான், என்னடா நீ வீடியோல இது பண்ண. ஆனா அவன் ஒரு போய் சொல்லிட்டு போயிருக்கான் பயங்கரமா. நல்லா இருக்கான் நம்பர். மூஞ்ச பத்தியா? ஜோக் இல்லையா? வாயில இருந்தா ஒரு வார்த்தை வர முகத்துல இல்ல. ஒரு மாதிரி தலை சுத்து. ஏன் வெயில் அதிகமா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. முருகர் ஏதாவது முருகர் எதுவும் திட்டினியா? முருகரை நம்ம ஏன் திட்டோம்? முருகர் தான் நமக்கு. இங்கேயும் கொஞ்சம் வை. சமையல் பேச்சு 40%, சமையல் 60% இருக்கணும். ஃபுல்லா நாங்க பேசுறத மட்டும் தான் வைக்கிற ஷார்ட். இங்க கொண்டு வந்து வை. இங்க கூட்டு போறேன், உன்னை கடைசி வரை எங்க கூட்டு போற மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்னா? ஆமா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டோடைய சமையலையும் நம்ம இங்க இருந்துட்டு சரி
அந்த நாட்டுக்கு தான் போகணும்னு இல்லை. ஐயப்பன் கோயில் ஒண்ணு கட்டிக்கிறான் பாரு, நான் வேலை பாடுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்பா, கும்பிட்டுக்கடா கைத. ஐயப்பா நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஸ்ரீலங்கா போறதுல. அதுல ஒரு குத்து மண் அள்ளி ஒரே எரிஞ்சு மண்ணாக்கிட்ட மண்ணோட மண்ணா. நம்ம என்ன பண்ண முடியும்? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. செப்புக்கு தொப்பியை மாட்டி விடுறா. தொப்பி மறந்து போச்சு. போடுவான். தொப்பி போட்டா எனக்கு மைண்ட் வேற லெவல்ல வேலை செய்யும். இது வந்து இப்போ சக்தி மாதிரி. மண்டை தலைவலின்னு சொன்னதுக்கு இப்பதான் இதான் இதேதான். வெல்கம் டு கிரி ஆலன் ஷோ. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஓவரா இருந்து எடுத்துறேன். சரி, இசை இறக்கி விட்டுருமா? சொல்லு, எல்லாரும் கோரஸா சொல்லுங்க. 1 2 3. இசை மழையில் நனைய தயாரா. இருந்தும் இசையும், இசையும் விருந்தும், விருந்தும் இசையும். அடி. இசையும் விருந்தும், விருந்தும் இசையும், இசையும் விருந்தும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சரி, அடுத்து என்ன எடுங்க? அடுத்து வந்து மஞ்சள் தூள். மங்களகரமான மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மஞ்சள். நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள். மிளகாய் தூள். ஸ்பூன் கணக்குல அவன் தான் பிகாம் ஸ்டூடெண்ட். அவன் தான் படிச்சிருக்கான். பிகாம் ஆ? ஆமா, சும்மாவா? இது வரைக்கும் எனக்கு தெரியாது. பிகாம் டிகிரி முடிச்சிருக்கான் அவன். சர்டிபிகேட் இருக்கு. அவ்வளவுதான். பாஸ் பண்ணி விட்டாங்க. 20 கிராம் தனி மிளகாய் தூள். கரண்டி வாங்கின அடி கூட கரண்டி வாங்கின அடியும் நாங்க வாங்கின அடியும் ஈக்குவலா இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பவுடர். சிக்கன் பவுடரா? சிக்கன் மசாலா. 30 கிராம் சிக்கன் மசாலா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வறுத்த ஜீரக பொடி 20 கிராம். ஓகே. நெக்ஸ்ட் நன்றாக வதக்கவும். உண்மையிலே சொல்ல போனா என்ன கழுவி ஊத்தினாலும் எனக்கு பரவாயில்ல, உப்பே எடுத்துட்டு. நீ என் உயிரை எடுக்க தானே இருக்க, வேற எதுக்கு இருக்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கல் உப்பு தேவையான அளவு, உங்கள் கையளவு. தேவையான அளவு தான் அவங்க கேட்பாங்க. கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திட்டு நம்ம மியூசிக்கல ஆரம்பிக்கலாம். ஏன்னா தண்ணி அளவு தண்ணி, ஏன்னா ரொம்ப அடி பிடிக்கும். அதுக்காக தண்ணிக்கு ஓடுவானே. தண்ணி இல்லையா? போயிட்டே ஒழுங்கா அவன் இங்கே உட்காந்துருக்கலாம். நான் எப்படி நேக்காங்க வந்து வச்சா இவரு இங்க இருந்து ஏஞ்சி போய் அதை எடுக்கிறதுக்கு நான் மாத்தி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. ஓடுறானா பயங்கர படம் நல்லா இருக்கா? வாங்கட செஞ்சோம்னா அவனுக்கு தான் இருப்பேன். லைட்டா ஊத்துங்க மக்களே, அதிகமா ஊத்தாதீங்க. சைடுல வச்சிருக்கு. இவன் என்ன கதைத்து கொண்டு இருக்கிறான்? ஏன்டா இப்படி கதைக்கிறாய்? அறிவு இல்லையாடா? ஏன்டா அப்படி கதைக்கிற? உனக்கு கதைக்க தெரியுமா? உனக்கு கதைக்க தெரியுமாடா? ஏன்டா இப்படி பண்றாய்? நான் சுத்த தமிழோட பேசுவாங்கண்ணா. என்னடா கதைத்து கொண்டாய்? ஏன்டா இப்படி போட்டாய்? உடனே எங்க பாட அடி இருக்குடாய், அடி பிடித்து கொண்டு இருக்கிறது. தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்துறா, ஏன் ஊசலாடாது? இசையும் சுவையும் மம்பழ வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள. யாரா ஒரு ஆள் பாடுங்க, சண்டை போடாதீங்க. சங்கீதம் ஒரு குரல் வந்து ஒரு ஓசிக்கும் போது நீ இடையில வந்து உள்ள பூந்து பாண்டினா நீ இசை மட்டும் தட்டு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? மைண்ட கெடுத்துட்டானேப்பா. சரி, ஓகே, கோல். அம்பழம் வைக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா, யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா. வேற தேவா பாட்டு என்ன பாட்டுருக்கோம்? பாடி டகர் கட்டி ஆட்டமா தபுல கட்டி ஆட்டி அதுக்குறியே இது காட்டம் குளுக்குறியே அவளை கேவலமா என்னதே நீ ஆட்ட போட்டு பூனைகள் என்னதே. என்ன நிப்பாட்ட? 4 வரி மட்டும் தான் நீ படிக்கிற இந்த 4 பாட்டுக்குமே. அதுக்கு மேல உனக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. நான் அப்படியே 10 வரி பாட்டுனா வாய்ஸ் தள்ளிடுவேன். அப்படியே தின்னான மோகனம் போல அப்படியே வாய்ஸ் தள்ளிடுவாரு. நீ ஒரு ட்ரை பண்ணு. பாடுற நான் இது பண்ணு. நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். இப்ப பாடு.
வரேன் இரு. யோசிக்காதனே. இருடா, நம்ம டெய்லி என்ன பாடகரடா, நம்ம டெய்லி என்ன பாடகரடா. நான் ஆக்சுவலா சிங்கர்ரா, தப்பி தவிர செஃப் ஆயிட்டா. நம்ம டெய்லி என்ன பாடகரடா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இந்த சோகமான இதுக்கும் அடிப்பேன். சோகமானதுன்னா ரொம்ப கீழே போயிடக்கூடாது. ரொம்ப கீழே போனா அடிக்க ரொம்ப கீழே போனா இது நான் என் கையில ₹1,00,000 கொடுத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. இதை வாட்சிக்கு இருக்கு. என்ன வாங்கி கொடுத்துருக்க பாரு. தனிக்கான வருவா, அதை எட்டு போயிருவோம் பாரு. எப்படி கணக்கு மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சி, உங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி, ஒத்துக்கம்மா 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 அம்பலை. அது மறந்து வச்சேன். ஆசைப்பட்ட அம்பலையும் சேர்த்துக்கம்மா. மீனாட்சி 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 மீனாட்சி. யாராவது மீனாட்சின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட், யாராவது கமெண்ட் பண்ணுங்க. பாத்திரங்களோட அம்மா பேரு மீனாட்சி தான், வந்துட போறாங்க. உண்மையாவா? உங்களை இல்லக்கா, உங்களை இல்லக்கா. வாங்க அசோக் குமார். சிக்கன் எத்தனை கிலோ? சிக்கன் 1 kg. 1 kg சிக்கன். 1 kg சிக்கன். கோழிக்கறி. கோழிக்கறி குழம்பு சாப்பிட்டு, கோழிக்கறி குழம்பு சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்து கிளம்பு. ஸ்ரீலங்காவில இருந்து யாராவது பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. டிங்னு ஒரு சவுண்டோட. ஆமா, வச்சிருங்க. என்னடா நீங்க சமைக்கலன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களை முழுக்க வந்து உங்களை ஃபன் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்டா உங்களை வந்து ஜாலி பண்ணதான் உங்களுக்கு இந்த வைப்பே நம்ம பண்றோம். ஓகே, நன்றி. சிக்கன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? அடுத்ததா வந்து தேங்காய் பால். ஏற்பானம் என்றாலே தேங்காய் பால் கண்டிப்பா உண்டு. தேங்காய் பால் இல்லாம டிஷ்ஷே கிடையாது. தேங்காய் பால் 1 பவுல் தேங்காய் பால். ஸ்டைலிஷா முடியும். கோகனட் மில்க். கோகனட் மில்க். இதுல போய் தண்ணி ஊத்து நின்னீங்களடா, தண்ணியே ஊத்த கூடாதா? அப்படி அழகான யாழ்ப்பாணம் சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. சிறிது நேரத்துல சிக்கன் ரெடி ஆயிடும். இறுதியாக மல்லி தூவ வேண்டும். மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவா? மல்லி எடுத்துடா. மல்லி உண்மையான வாசத்திற்கு மல்லியா? வாசத்திற்கு வாசனை. இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணம் சிக்கன் கறி விருந்து உங்களுக்காண்டி செஞ்சிருக்கோம். கண்டிப்பா உங்க வீட்டுல, ரெஸ்டாரண்ட்ல இதுல வேணா செஞ்சு பாருங்க. சுவையாகவும் இருக்கும், மன நிறைவாகவும் இருக்கும். எல்லாமே அருமையா செஞ்சு முடிச்சாச்சுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் டான்சிங் ஷெஃப். நன்றி, வணக்கம்.